தாவேக தலைவர் விஜயை நேரில் சந்தித்து பிரபல யூடியூபரான ஃபெலிக்ஸ் ஜெரால் அக்கட்சியில் இணைந்துள்ளார். அரசியலுக்கு போனோம் அப்படின்லாம் இல்ல சார். எனக்கு இதுவே நான் ரொம்ப ஹாப்பி. எனக்கு ரொம்ப பிடிச்ச தொழில் சார். வெக்கமே இல்லையா? கிடையவே கிடையாது. நாளைக்கு விஜய் அவர்களே நீங்க வாங்க நான் அரசியலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாலும் நல்ல வாய்ப்பு தானே சார் அது. நல்ல வாய்ப்பு நீங்க சொல்றீங்க. என் லைஃப் நான் தான் சார். இல்ல சார், நான் அப்படி சொல்ல வரல. இல்ல, நான் இந்த துறையில் இருக்கிறது வரையும், இந்த தொழில் செய்வது வரையும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் நான் நேரடியாக சப்போர்ட்டே பண்ணக்கூடாது. இப்படி சோறுங்கிறக்கு எவ்வளவு மானங்கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. பைபிள்ல நிறைய கதைகள் இருக்கு. அதை படிக்காதவங்க படிச்சு பாருங்க. படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. அதுல குறிப்பா உன்னை பத்தி சொல்லணும்னா, நான் பிறக்கும் போது எத்தனை கிலோ இருந்தேன்னு தெரியல. மம்மி சொன்னாங்க 5 கிலோல பிறந்தேன். நான் பிறக்கவே மாட்டேன்னு சொன்னாங்க. நான் பிறக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. 9 நாள்ல நின்ன ஒரே குழந்தை நான் தாங்க. 9 நாள்ல தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாங்கனால 9 நாள்ல நின்னுவேன். நானே பாத்ரூம் போவேன், நானே உட்காருவேன், நானே படுப்பேன். 9 நாள்ல நடப்பேன், சேர்ல நானே உட்காருவேன். அந்த அளவுக்கு தேவன் கிருபை செஞ்சார். பிரைஸ் தி லார்ட். அன்பும் கருணையும் தானே எல்லாத்துக்குமே அடிப்படை. இது ரெண்டுமே இருக்கிற மனசு தானே தாய் மனசு. அன்பும் கருணையும் தானே எல்லாத்துக்குமே அடிப்படை. எங்களுடைய நடவடிக்கை இங்கே 25,000 பேர், 10,000 பேர் கழக தொண்டர்கள், 25,000 பொதுமக்களுக்கு தான் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். மொத்தம் எத்தனை பேர் வந்திருப்பாங்க கூட்டத்துக்கு? ஒரு குறைஞ்ச 1 லட்சம் பேர். காவல்துறை முழு ஒத்துழைப்பு தந்தார். உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகிற? எனக்கு தெரியாது. உனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி சொல்லாத. தம்பி, ஏற்கனவே 41 பேர்ரா. இறங்குடா. உள்ள போயிருந்தாலும் போயிருப்பேன், திரும்பி உள்ள போய் வச்சிடாத. இறங்கு இறங்கு இறங்குன்னா அதுக்கப்புறம் தான் நான் முத்தம் கொடுப்பேன்னாரு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. தளபதி முத்தம் தந்தாரு. கம்பத்துல ஏறினது கூட்டு போய் பழுக்க காய்ச்சின ராட்ல சூடு போட்டாங்க. இனி பண்ண கூடாதுன்னு சொன்னாரு. இன்னைக்கு விஜய் அண்ணா ஈரோடு பத்தி நிறைய இன்ஃபார்மேட்டிவான விஷயம் சொன்னாரு. அப்படி என்ன சொன்னாரு? ஈரோட்ல மஞ்சள் விளையுமா, அங்க காளிங்கராயன் அணை இருக்கான். இவ்ளோ ஏன் பெரியார் ஈரோட்ல தான் பிறந்தாராம். விஜய் அண்ணா சொல்லலன்னா நமக்கு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சிருக்கும்? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? விஜய் அண்ணா சொல்லலன்னா நமக்கு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சிருக்கும்? என்னடி சொல்ற? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதான். நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு, அவங்க சொல்றது உண்மையா? மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. Our state of Tamil Nadu is the best example. There is safety for people, there is safety for ladies, there is safety for children. கத்தம், பை பை, டாடா, குட் பை. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். ஒரு மன்னர் எவ்வழியா வழிதானே குடிகள். ஒரு மன்னர் கரெக்டா இருந்தா, ஒரு தலைவன் கரெக்டா ஸ்ட்ராங்கா நல்லவனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியா இருக்க போது. எப்ப வந்து என்ன பண்ணு நான் சொல்றேன். என்ன பங்கு? மாட்டிக்கிட்ட பங்கு. என்ன சக்தி? திமுக ஒரு தீய சக்தி. டாடி டாடி சொல்லுமா. விஜய் வந்துட்டு டிஎம்கே தீய சக்தி சொல்றாரு ஈரோட்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? டிஎம்கே தீய சக்தி இல்ல. ஆமா ஆமா பார்த்தேன். அவர் கட்சி வந்து தீய சக்தின்னு சொன்னார்ல. அவரு இந்த ரோம்ல வாட்டிகன்ல போப்பாண்டு இருக்கிறாருல, அவருக்கு ஆசீர்வாதம் வந்தாரு. அவங்க கடற்கரை லூசு வயமாடி அடிச்சாரு, அதிகப்படுத்துறீங்களா? நடத்தி இருந்தது. அதை பற்றினா காலையில இருந்து
தப்பு தப்பா சமூக ஊடகங்கள்ல மாணவர்கள் திமுக அரசு இவள அசிங்கத்தை அரங்கேற்ற கூடாதுன்னு நாங்கெல்லாம் இருந்தோம். ஆனா இவ இந்த அளவுக்கு வந்து திமுக காரன் சொல்றதுனால இவளை கண்டிப்பா அசிங்கத்தை அரங்கேற்றிட்டு ஆகணும். ஏன்னா செய்ய வேண்டிய தப்பையெல்லாம் நீ பண்ணிட்டு புருஷனே எடுத்து உள்ள கண்டு கண்டிக்கிறான், எல்லாம் பண்றான், வீடியோல வந்துருச்சு. அதை விட்டுட்டு திமுக காரன் சொல்ற பத்தியா, இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? அதை நினைச்சாதான் ரொம்ப அருவருப்பா இருக்குது, வெக்கக்கேடா இருக்குது. நீ உள்ளக போய் தப்பு பண்ணையில திமுக காரனை விளக்கு பிடிச்சுக்கிற கூட்டிட்டு போனியா, அவன் எடுத்து வீடியோ எடுத்து விட்டுட்டானா? ஏன்டி இப்ப உங்க கொள்கையை பூரா எப்படி நேட்டியெல்லாம் செய்யற தப்பையெல்லாம் செஞ்சுட்டு திமுக காரனை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க நோக்கத்துல இருக்கிறீங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஆனா உன் தலைவரே ஜெயிச்சான்னு வைடி, அப்போ திமுக காரன் நாட்டுல தான் இருப்பான். நீங்க ஊரையெல்லாம் சுத்தி மேஞ்சிட்டு கடைசியில அப்போ திமுகவை சொல்லிக்கிட்டு போலாம்னு நீங்க நினைக்கிறீங்களோ? செருப்பு பிஞ்சிரும். ஐயோ நான் அப்படி சொன்னவே இல்லையே. அந்த 41 செத்தாங்களே, 41 பேர், அப்போ உங்களுக்கு எல்லாம் ஆப் அடிச்சிருந்துக்கணும். அதுல விட்டவனாலதான் இன்னமும் எல்லாத்தையும் செய்யற தப்பையெல்லாம் செஞ்சுட்டு திமுக சி வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் மக்கள் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளை எடுத்து பேசிட்டு இருக்கிற, பின்ன அது அரசியல் இல்லாம வேற எதுதான் அரசியல்? தூய ஆட்சி தருவான் அப்படின்னு சொல்றான் விஜய். ஆனா எஸ்ஐஆர் பத்தி பேச மாட்டான், திருப்பரங்குன்றத்துல சங்கிங்க பண்ற கலவரத்தை பத்தி பேச மாட்டான், டீலிமிட்டேஷனை பத்தி பேச மாட்டான். இப்போ 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல பிஜேபி பண்ற அயோக்கியத்தனத்தை பத்தி பேச மாட்டான். ஒரு கோடி கொடுத்தாரு அந்த காரியத்தை மட்டும் செய்ய மாட்டேன். பிஜேபி ரிசர்வேஷனுக்கு எதிராக செயல்படுது, மாநில நிதி பகிர்வுக்கு எதிராக செயல்படுது, மாநில உரிமைக்கு எதிராக செயல்படுது, மாநில மொழிக்கு எதிராக செயல்படுது. இத பத்தி எல்லாம் கண்டிக்காம பங்களாக்குள்ள பூந்துன்னு உட்காந்து இருப்பான். இவன் தூய அரசியல் தருவான்னு நான் நம்பணுமா? சொல்றா என்ன நம்ம பேசுறான் களத்துல வந்து நின்னு இருக்கிறான், பேசி இருக்கிறான், மக்களா பயணம் பண்ணி இருக்கிறான்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, இவன் தூயாட்சி தருவான்னு சொல்றதுக்கு. கடல்லே இல்லையா? 41 பேர் செத்து போயிட்டாங்க, மைக்க போட்டு கேக்குறாங்க, தலை தெறிக்க ஓடுறான். 30 நாள் பங்களா விட்டு வெளியே வரல அவன். இப்ப இவன் தூயாட்சி தருவானாமா? அது வந்து இப்ப சொல்ல புரியா இல்லையா? சார், இல்லாதது ஏதாவது ஒண்ணு சொல்ல சொல்லுங்க சார். இது வரைக்கும் பண்ணாதது ஏதாவது சொல்ல சொல்லுங்க சார். பல பிரச்சனைக்கு வாயே திறக்க மாட்டேங்கிறான். அது வந்து திட்டத்தை நான் வந்து திருப்பி செய்வேன்றான். இவன் தூயாட்சி தருவாங்கிறதுக்கு ஏதாவது ஒரு சொல்லுங்க ப்ளீஸ், நானுமே கேக்குறேன். நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். ஒரு கல்ட்டு கும்பல உருவாக்கிட்டு இருக்கான் சார். அந்த கட்சியில இருக்கவங்க போய் கொள்கை என்னன்னு கேளுங்க. விஜய சிஎம் ஆக்குறதுன்றீங்க. அவரை விட்டுருங்க, எனக்கு மெயினே இதுதான். உங்க கட்சியோட கொள்கை என்னன்னு கேட்டா சொல்ல தரல. சுத்த முட்டா பசங்க. தனக்கு ரசிகர்களா இருக்கக்கூடியவர்களையும் ஒருங்கிணைத்து அதன் மூலியமாக ஓட்டு பொறுக்க முடியுமான்னு பார்க்கக்கூடிய ஒரு அதிகார பசி நிறைந்த ஒரு சைக்கோபாத்து தான் விஜய். இல்ல, நீ என்ன அரசியல் பண்ண வந்திருக்கன்னு நான் கேக்குறேன். திமுக வெறுப்பு தான் வந்து காலமா திமுக உருவானதுல இருந்தே பார்ப்பனியம் விதைச்சுக்கிட்டு இருக்கு. அதே தானே நீயும் கையில எடுக்கிற, அதே வாந்தியா தானே நீயும் நக்கறன்னு நான் கேக்குறேன். அசிங்கமா இல்ல? இதெல்லாம் அசிங்கப்பட என்ன இருக்கு? வந்த வேலையை தானே பாக்குறாங்க. வந்த வேலையா? சார், இவன் எதுவும் சார் அந்த 10 நிமிஷம் வரான் சார், எழுதி கொடுத்ததா படிக்கிறான் சார், போயிடுறான் சார். இவன் அரசியல்வாதியான்னு நான் கேக்குறேன். எதுக்குமே கருத்து சொல்ல மாட்டான், உள்ள புந்துன்னு உட்காந்துன்னு இருக்கிறான். கேள்வி கேட்டா என்ன பத்தில நீங்க ஏன் கேள்வி கேக்குறீங்கன்னு அழுகுறான் மேடையில ஏறி. உங்களுக்கெல்லாம் மக்கள் நல்ல தற்கூரியா அப்படின்னு கேக்குறாரு. என்னங்க லாஜிக்கா இல்லாம தற்குறி சும்மா லாஜிக்கே இல்லாம தற்கூரின்ட்டு நக்கல் பண்ற மாதிரி தான் பேசுவீங்களா நீங்க? இன்னும் ஒரு சினிமா உலகத்தை விட்டு வெளியவே வரல, சர்க்கார் ஸ்டைலே பேசிட்டு இருக்காரு உட்காந்து. ஒரு மெத்தட் ஆக்டர் சார், ஆத்திரமாவே மாறிடுவார் சார். சர்க்கார்ல எப்படி பேசுறது தெரியுமா? இது மாதிரி இந்த ஸ்டைல்ல தான் பேசுற. உனக்கு மேல இருக்கிற ஒண்ணு அதான் தலிவன். சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி அதான் தலிவன். தற்குறி அதான் தலிவன். அதே மாதிரி தான் பேசுறாரு அவர் மேடையிலயும். இந்த ஸ்டைல மட்டும் முதல்ல வாங்கினீங்க தான் நீங்க முதலமைச்சர் ஆவறதுக்கு ஒரு 20% ஆவது ஒரு வாய்ப்பு இருக்கும். அது வர நீங்க இந்த மாதிரி முதலமைச்சர் பேசலாம் பேச வேணாம். இங்க சின்ன பையன் எல்லாம் முதலாளி கழுத்தா மட்டும் அடிக்கிறான்ப்பா. தார் ரோட்ல சட்டையை பிடிச்சி தானே வரானுங்கப்பா. அப்படியா? இப்போ டிவிகே வளர்ந்துடுச்சு, நெக்ஸ்ட் இயர் 2026 நாங்க தான் சிஎம் ஆக போகன்னு சொல்றீங்க. அவங்க எப்போ பிரஸ் மீட் அட்டென்ட் பண்ணுவாங்க? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. இல்ல, இத பத்தின கேள்வியை அவங்க எப்போ வெளியே வந்து பொது தளத்துல கேள்வி கேட்பாங்க. இந்த கூட்டத்தை எப்போ இது பயன்படுத்தி ஒரு பொது பிரச்சனைக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாங்க. பப்ளிக் இஷ்யூ பொறுத்தவரை எல்லாமே தகவல். ஏன்டா டேய், இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குதா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்கு நான் உங்களுக்கு இன்னும் வரட்டுக்கு வருவான்?
எந்த சம்பவத்துக்காக நீங்க கட்சி தொடங்குறீங்க? அது சம்பவம் இல்ல, சரித்திரம். என்ன விஷயத்துக்காக போனீங்க? அது விஷயம் இல்லம்மா, விசித்திரம். என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? அது பிரச்சனை கிடையாது, பிரளயம். சார் நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல சார். ஒண்ணும் புரியல, கூட்டத்தை கலந்துட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். சார் ஜனங்களா நீங்க எதுக்கு கட்சி ஆரம்பிச்சீங்கன்னு தெரிஞ்சுக்க துடிச்சிட்டு இருக்காங்க. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இந்த செனம் கொண்ட சிறுத்தையை சிராச்சு சிறங்கு வர வச்சுட்டாங்க, ஆறிருச்சு. இந்த மதம் கொண்ட யானைய மண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. இவ்வளவு நேரம் பேசியோ எதுக்கு கட்சி ஆரம்பிச்சீங்கன்னு சொல்ல வேண்டிய மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரையடா. மூச்சு முடி செத்து போன என்ன செய்வே நீ? யாருக்கும் பேட்டி கிடையாது, ஒண்ணு கிடையாது. போய் சொல்லுங்க. அத்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்து அடிக்கணும் போல தோணும். பாரு யாரும் முறைக்கிற மச்சான், முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன முறைக்கிற? எதுக்கு திருப்பி முறைக்கிற சீனியரை மச்சான்? இந்த செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் கண்ட்ரோல் வேற கொண்டு வந்திருக்கா மச்சான். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.